ஒரு அமைச்சரவையில் உள்ளவங்களே முன்னுக்கு முரண்படுனா பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்படி பொய் பேசினா உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது? அதனால் தொடர்ந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தால் மெய்யான்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த முதலமைச்சர், நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்ணாடி கூண்டுலேருந்து நீங்கள் கல்லறியாதீங்க. மூர்த்தி அவர்கள் மீது இந்த வழக்கு பதியப்பட்டதுக்கும் அதாவது திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. 100% அவர் வேற கொள்கையே கிடையாது. அவர் அரசுக்கு எதிராக பேசுறாரு, அவர் நியாயத்தை பேசுறாரு, இந்த அரசினுடைய ஊழல்களை கண்டிக்கிறாரு. மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணாரு? அவர் டிஜிபியை பார்க்க போறாரு, 2 ரவுடி பசங்களை விட்டு வம்புலுக்கு விட்டு அவர் மேல குண்டச்சடம் போட என்ன நியாயம்? அண்ணாவுக்கு அப்புறம் நாவலுக்கு தான் முதலமைச்சர். சும்மா அந்த கதையை போடாதீங்க. அண்ணாவுக்கு அப்புறம் யாருக்கு சீனியர் இப்படி கிடைக்கல? எப்படி கருணாநிதி வந்தாரு? கொஞ்சம் வாயை பொத்திட்டு இப்படி பேசுறீங்க, பதில் சொல்லுங்க. திமுகவுக்கு எதிரி அதிமுக, நாங்க தான் 2 பேரும். அது அப்ப பேசுங்க, அப்ப பேசுது. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் நீங்க நாங்க 5000 கோடி தான் வச்சோம், நீங்க 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க. 9 லட்சம் யார் அடைக்கிறது? 5 லட்சம் கோடிக்கு நாங்க வட்டி ஏத்தி இருக்கோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எடப்பாடியும் நீங்களும் நீங்க நாசமா போயிருவீங்க. யார் நல்லவர்? கண்ணதாசனே சொல்லிட்டு போயிட்டாரு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் அதிமுகவின் வழக்கறிஞர் துணை பிரிவு செயலாளர் செந்தில்வேல் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்ப முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வாக்குறுதிகள் எல்லாமே முக்காவாசி நிறைவேற்றிட்டோம், எங்க மேல தேவையில்லாம யாரும் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடி கூண்டிலிருந்து மக்கள் மீது கல்லெறிஞ்சு பார்க்குறாரு. சொல்லுகின்ற பொய்யெல்லாம் மெய்யாயிரும் சொல்லிட்டு 520 தேர்தல் வாக்குறுதியில் மரியாதைக்குரிய அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர், நாங்கள் 173 தேர்தல் வாக்குறுதி தான் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம், மீதிலாம் நடவடிக்கையில் இருக்குது அப்படின்னு ரீசண்டாக அந்த மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு சொல்லியிருக்காரு. இருங்க, சொல்லி முடிச்சிடறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் நாங்கள் 75% வாக்குறுதிலாம் நிறைவேற்றி முடிச்சிட்டோம் இப்படி சொல்கிறாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி அமைச்சர்கள் முன்னுக்கு பின் முரணாக தொடர்ந்து இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதில் போய் சொல்கிறாங்க, நல்லா தெரியுது. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கணும், 520 தேர்தல் வாக்குறுதியில் முதலமைச்சர் என்ன சொல்றாரு? 95% வாக்குறுதிலாம் நிறைவேற்றி 404 அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றினதா சொல்லியிருக்காரு. உங்களுடைய வாதமாக வச்சுக்கிறோம். அது நான் கேட்குறது, நான் ஒரு 10 வாக்குறுதியை சொல்கிறேன் நிறைவேற்ற தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது மகளிருக்கு சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபா தரோன்னு சொன்னாங்க, நிறைவேற்றினாங்களா? இல்லை. நீட்டுக்கு விலக்கு பெறோம்னு சொன்னாங்க, நிறைவேற்றினாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீட்டை தவிர்த்து எல்லாமே நாங்க பண்ணிட்டோம், நீட்டு தான் முடியல, அதுக்கான நடவடிக்கையும் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்தல் வாக்குல நாங்க ஆட்சிக்கு வந்தா 5 லட்சம் இளைஞர்களுக்கு அரசு வேலை தரும்னு சொன்னாங்களா? கொடுத்தாங்களா? அரசு வேலைன்னு சொல்லலைங்க, சும்மா இருங்க பாருங்க. 5 லட்சம் பேர்களுக்கு வேலை வாய்ப்பு அரசு வேலை இருக்கு, அரசு வேலைன்னு சொல்லல. 2 லட்சம் இளைஞர்களுக்கு நேரடியாக அரசு வேலையும் 3 லட்சம் இளைஞர்களுக்கு மறைமுகமாகவும் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல நாங்கள் வேலை தரோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்களா? கிட்டத்தட்ட நம்மளுடைய வேலைவாய்ப்புத்துறை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் 1 கோடிக்கு மேலே 1 கோடி இளைஞர்கள் பதிவு பண்ணிட்டு வேலைக்கு காத்து கிடக்கான். இவங்களால ஒரு 50,000 பேர் கூட வேலை கொடுக்க முடியல. இதுதான் உண்மை. ஏன் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் சொல்கிறேன். அடுத்து இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனை தேர்தல் வாக்குறுதி? அதாவது ஏரியெல்லாம் நாங்கள் வந்தால் தூர்வாரம்னு சொல்கிறாங்க. அதாவது குடிமராமத்து எடப்பாடியார் செஞ்சவர் நாங்கள் டபுள் மடங்காக அத்தனை ஏரிகளையும் தூர்வாரன்னு சொன்னாங்க. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா? இல்லை. விவசாயிகளுக்கு இடுபொருள்கள் கடன்கள் நாங்கள் தர்றோம்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? இல்லை. நகைக்கடன் தள்ளுபடி அனைத்து தர மக்களுக்கும் குறிலாங்களா? அதுலேயும் ஒரு மிகப்பெரிய மோசடி. அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் உரிமை கொடுத்தோம்னு சொன்னாங்க, கொடுத்துருக்காங்களா? இல்லை. இப்போ இதுவே ஒரு 10 வாக்குறுதி ஆயிடுச்சு.
அதனால் கண்ணுக்கு தெரிய பொய் பேசுகிறாங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி விஷயத்தில் அதாவதுங்க மிகப்பெரிய அநியாயம். அதாவது இந்த அரசு ஊழியர்களை நாங்கள் வந்தால் அவங்களுக்கு ஒரு அசூரன்ஸாகவே கொடுத்து நாங்கள் வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பண்ணாங்களா? இல்லை. ஒப்பந்த செவிலியர்கள் 1200 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு சரி கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அவங்க இன்றைக்கி போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒப்பந்த செவிலியர் உச்சநீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. இலவசங்களை அள்ளி கொடுக்குறீங்க, உரிமை தொகைன்னு சொல்கிறீங்க, நாங்கள் இந்த நாட்டுக்கே நாங்கள் தான் முதன்மையான மாநிலம், நல்லாட்சி நடத்துன்னு சொல்கிறீங்க. ஒரு ஒப்பந்த தொழிலாளரான செவிலியர்களுக்கு இந்த உயிரை காக்கும் மருத்துவர்களோடு சேர்ந்து போராடுற அவங்களுக்கு உங்களால் சம்பளம் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த முடிய போகிறதுல எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு பாருங்கள். 1200 பேரை அவன் அக்ரிகல்ச்சர் உங்களுக்கே தெரியும், அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தா அவன் அடுத்த கட்டத்துக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எலிஜிபிள் தகுதியான நபர்கள். அப்படிப்பட்ட நபர்களை கண்டறிந்து 1200 பேருக்கு ஒப்பந்த அடிப்படையில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு 6 மாதமாக சம்பளமே போடல. இப்படி அத்தனையும் பொய், ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லிட்டு நாங்கள் 95% இப்போ ஒரு முதலமைச்சர் 95% நிறைவேற்ற சொல்கிறாரு. மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் 75% நிறைவேற்றன்னு சொல்கிறாரு. மரியாதைக்குரிய தங்கம் தென்னரசு நாங்கள் 173 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி முடித்தோம்னு சொல்கிறாரு. மரியாதைக்குரிய அமைச்சர் பழனிவேல் ராஜன் நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்கில் நிறைவேற்றவே முடியாது, ஏன்னா எங்கள்கிட்ட ஃபண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு அமைச்சரவையில் உள்ளவங்களே முன்னுக்கு முரண்படுனா பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இப்படி போய் பேசினா உங்களை நாங்கள் என்ன சொல்கிறது? அதனால் தொடர்ந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொய்யை சொல்லிக்கிட்டே இருந்தால் மெய்யான்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த முதலமைச்சர், நான் மறுபடியும் சொல்கிறேன், கண்ணாடி கூண்டுலேருந்து நீங்கள் கல்லறியாதீங்க. மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்க. பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ சொல்லி பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இந்த 4.5 வருஷத்தை ஓடிட்டீங்க. இன்னமும் நீங்கள் எல்லாரையும் முட்டாளாக்க பார்த்தா மக்கள் தயாராக இல்லை. போய் நீங்கள் என்னதான் நீங்கள் சமூக ஆர்வலரை நீங்கள் லாரி ஏற்றி கொள்றதும் ஆக்சிடென்ட் பண்ணுறதும் கொலை செய்கிறதும் என்ன தான் பண்ணாங்க கூட அப்பாவிகளை எத்தனை பேரை கொல்வீங்க? நீங்களே பார்ப்பீங்க. மரியாதைக்குரிய நம்ம டிபேட்டில் நம்ம ஏர்போர்ட் நிறுத்தி அவருடைய கட்சி தலைவர், அவர் சமூக தலைவர், இந்த அரசு என்ன பண்ணுது? ஒரு சாதாரண கேஸில் இப்போ போட வேண்டிய பெயிலபிள் செக்ஷன் போட வேண்டிய கேஸில் நான் பெயில் வாரண்ட் போட்டு குண்டர் சட்டத்தை அவர் மேட்ட யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இதுலேருந்து அரசனுடைய லட்சணம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதனால் இது ஒரு மோசமான அரச பயங்கரவாதம். இந்த அரசை யாரெல்லாம் இருக்காங்களோ, யாரெல்லாம் தேர்தல் வாக்கு நிறைவேற்றி சொல்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த அரசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களோ அத்தனை பேர் மீதும் குண்டர் சட்டம் பாய்ச்சதற்கு இந்த அரசு தயார். மூர்த்தி அவர்கள் மீது இந்த வழக்கு பதியப்பட்டதுக்கும் அதாவது திமுகவை எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. 100% அவர் வேற கொள்கையே கிடையாது. அவர் அரசுக்கு எதிராக பேசுறாரு. அவர் நியாயத்தை பேசுறாரு. இந்த அரசனுடைய ஊழல்களை கண்டிக்கிறாரு. நடக்கிற தவறுகளை வெளிக்கொண்டு வர்றாரு. அதனால அவங்களே டிஜிபி ஆள்களை செட் பண்ணி வம்புலுக்க விட்டு அவர் மேலே அது ஒரு சாதாரண கைகலப்பு தான். அதற்கு ஒரு பெயிலபிள் செக்ஷன் போட்டு பெயிலில் விடலாம். ஆனால் அதில் நான் பெயிலபிள் போட்டு உச்சகட்டமாக அரச பயங்கரவாதத்தை பயன்படுத்தி குண்டர் சடுப்பத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முதலமைச்சரே நேரடியாக தலையிட்டு இருக்காரு அப்படின்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதனால சமூக ஆழ்வர்கள், இந்த நாட்டின் மீது நலன் கொண்டவர்கள், இந்த நாட்டின் மீது அக்கறையவர்கள் யாருமே தமிழ்நாட்டில் நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய வழக்குல முதல்வருமே ஈடுபட்டு இருக்கிறதா இவர் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏமா போகிற போக்கில் அவர் எதை வேணாலும், இவர் எப்படி அவங்க தலைவர் எப்படியோ அப்படித்தான் இவர். அவங்க பொதுச் செயலாளர் அவர் வாட்டுக்கு அள்ளி விட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பார். இவர் அதை பூரா பிறக்கி அதை பார்த்து இவர் பேசிக்கிட்டு போவார். இவங்க பேசுறதுக்கெல்லாம் பதில் சொன்னோம்னா இவர் எப்பயோ சொன்னதை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாங்கள் செய்யலைன்னு கிருஷ்ணகிரியில் ஹோசூரில் முந்தா நாள் நடந்த மீட்டிங்கில் நாங்கள் இன்னதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்லி இதை எழுதிட்டோம். நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தே கொடுத்துருக்கோம். 405 இது நாங்கள் பண்ணியிருக்கோம். மீதம் இந்த ஆட்சிக்குள்ளே நாங்கள் அதையும் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசி நாங்க வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ நியாயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த நியாயத்தை மட்டும் சொல்லுங்க. இதுக்கு என்ன இல்ல சம்பந்தம்? குண்டர் சட்டம் அவர் தவறா பயன்படுத்தும் போது நான் சொல்றேன். ஒரு சமூக விரோதிகள் அந்த மாதிரியான ஆட்களுக்கு மேலதான் குண்டர் சட்டம். குண்டர் சட்டம்னா என்னம்மா? கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், மணல் கடத்துறவன்,
தமிழ்நாட்டு நலனுக்கு நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறவன் இந்த மாதிரி உள்ளவனுக்கு மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணார்? அவர் டிஜிபியை பார்க்க போகிறாரு, 2 ரவுடி பசங்களை விட்டு வம்புலுக்க விட்டு அவர் மேலே குண்டச்சட்டம் போட என்ன நியாயம்? இதுலேருந்து இந்த ஆட்சியினுடைய சட்டத்தின் ஆட்சி இங்கே இருக்கா? அப்போ இந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் பேசுகிறாலும் அவர் மேலே குண்டச்சட்டம் பாயும். இது ஒரு மிரட்டல், இது ஒரு அரச பயங்கரவாதம் குற்றச்சாட்டு வைக்கிறா. இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க சும்மா இங்க பாருங்க, ஏர்போர்ட் மூர்த்தின்னு பேசுங்க. ஏர்போர்ட் மூர்த்தியை நானே அவர்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நாவடக்கமா பேசுங்க, தேவையில்லாம யாரையும். நீங்க என்னுடைய சேனல்ல நான் அவர் கூட உட்காந்துருக்கும் போது பாருங்க, அவ்வளோ அசிங்கமா பேசுவார், புரியுதுங்களா? அது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து பிரச்சனை வரணும். கருத்தா தான் எதிர்கொள்ளலாம். கருத்தா பேசினா தான் பிரச்சனை. இப்ப நீங்களே வாங்க, மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் சொல்றாரு அதிமுக ஐசியூல போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் சொல்லலாமா? ஆம்புலன்ஸில் போகணும்னு சொல்லுவார், ஐசியூவில் போய் என்னென்னா அவருக்கு வாயில் வருதோ, ஒரு மிகப்பெரிய இயக்கம், மாபெரும் இயக்கம், பேரிய இயக்கம், 1.5 கோடி தொண்டர் உள்ள இயக்கம், இன்னைக்கு உயிருள்ள உங்களை நீங்கள் செய்கிற அநியாயத்தையும் அக்கறத்தையும் நாங்கள் எதிர்த்து டெய்லி போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களை பார்த்து ஐசியூல இருக்குன்னா நீங்கள் எதில் இருக்கு? சவப்பேட்டில் இருக்கீங்க, நாங்கள் கேட்போமா இல்லையா? அப்போ ஒரு துணை முதலமைச்சருக்கு இந்த மாதிரி வாய்க்கொழுப்பு இருக்கக்கூடாது, ரொம்ப அது பொறுப்புள்ள வாயை விடக்கூடாது. அவர் வந்து ஒரு அரசனுடைய பிரதிநிதி, அவர் மக்களுடைய பிரதிநிதி. இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சியை பார்த்து சொன்னா அப்போ நாங்கள் பேசுவோம்ல, ஐயா நீங்கள் வந்து பால்ட் ஆயிலுக்காக நீங்கள் மருந்தை குடிச்சிங்க, நீங்கள் வந்து ஒரு நடிகைக்காக கார் ரேஸ் நடத்துங்க, நாங்கள் பேசுவோம்ல. அப்புறம் உங்களுக்கு கோவம் வருது? அட்வைஸ் பண்ணுங்க. ஒரு துணை முதலமைச்சருக்கான தகுதியை வளர்த்துக்கிறேன். சின்ன வயசுல அந்த பதவி கிடைச்சிருக்கு, அந்த பதவியை வச்சு மக்களுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தா அதிமுக ஐசியூல போயிடுச்சு, அதிமுக ஆம்புலன்ஸ் போயிடுச்சா என்ன அர்த்தம்? தவறான ஒரு முன்மாதிரியா இருக்கணும். வருங்கால இளைஞர்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு நான் தன்னுடைய ஒரு முன்மாதிரியா இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி தப்பா பேசினா தப்புள்ளது. கண்டிப்பா. இப்போ இருக்க சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தை விட்டுட்டு இப்போ டெல்லி போயிருக்காரு. விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் வந்து அமித்ஷா கிட்ட வந்து ஓபிஎஸ் அவர்கள் பத்தியும் டிடிவி தினகரன் அவர்கள் பத்தியும் வந்து பேசுறதுக்காக போயிருக்கிறதா சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? நேற்றுக்கு கூட மரியாதைக்கு எங்கள் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நேற்று தியாகராயர் நீதி கட்சியினுடைய மீட்சி, அங்கே தான் வந்து நீதி கட்சியே தொடங்குச்சு, அங்கே தான் வந்து திராவிடத்தினுடைய தூணே திராவிடம் உருவானதான் இங்கே தான். நீதி கட்சியினுடைய நீச்சி தான் திராவிட அரசியல். அந்த மண்ணில் நேர்ந்திருந்து பேசுகிறாரு. அதாவது தலைமை கழகத்தை எங்களுடைய தாய்க்கோயில் இதய தெய்வ மாளிகையை அடித்து உடைச்சவனுக்கும் எங்கள் ஆட்சியை வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 18 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போனவருக்கும் இனிமேல் இயக்கத்தில் இடம் இல்லை. நாங்கள் மத்திய அரசின் மீது எங்களுக்கு ஒரு கரிசனம் இருக்குது. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மறைந்த போது இந்த இயக்கத்தை இந்த ஆட்சியை காப்பாற்றுனதில் அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அதனால் நாங்கள் நன்றி உணர்வு மிக்கவர்கள். அதற்காக நாங்கள் தன்மானத்தை விட்டுலாம் நாங்கள் வந்து போக முடியாது. அதனால் இன்றைக்கு போயிருக்கிற பயணம் முழுக்க ஒரு தமிழர், குறிப்பாக பச்சை தமிழர், மரியாதைக்குரிய மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் இந்திய நாட்டினுடைய உயரிய பொறுப்பான குடியரசுத் துணைத் தலைவர் பொறுப்பை வந்து இன்றைக்கி அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பதவியை அலங்கரிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்து சொல்ல போயிருக்காரு. தமிழ்நாட்டுடைய நலங்கள் குறித்து நிறைய திட்டங்கள், இன்றைக்கி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து மெட்ரோ போன 2016-21 ஆட்சியில் வந்து மரியாதை மத்திய பிரதமர் மோடி அவர்களுடைய ஆசியோடு லட்சம் கோடிகளை வந்து மெட்ரோ திட்டத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம். அதனால தான் இன்றைக்கு மிகப்பெரிய வேலையெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க. ஆமாம், நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். இருங்க அது விஷயமாகும். அந்த மெட்ரோ பணிகளை துரிதப்படுத்தணும். ஆமாம், அதனால இங்கே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை வந்து எங்களுக்கு வேணும். இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் ரயில்வே துறையில் நிறைய விரிவாக்கங்கள் தேவை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பரமக்குடி டு ராமநாதபுரம் 4 வழிச்சாலை வந்து 2000 கோடி இன்றைக்கி அலாட் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் சென்ற போது ராமேஸ்வரத்துக்கு வந்து 4 வழிச்சாலை, அது வந்து பரமக்குடியோடு நிற்குது. உலகம் முழுவதும் இங்கே பக்தர்கள் வர்றாங்க, உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில். அதனால் எங்களுக்கு இன்றைக்கு உடனே அவர் சொன்னதுக்கு அந்த போயிட்டு வந்து அடுத்த 10 நாளில் வந்து 2000 கோடி ஒதுக்கிட்டாங்க. அதனால் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டு நலம் சார்ந்த விஷயங்களை அதுக்காகத்தான் மத்திய பிரதமர் அமைச்சராக இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் இவங்களை சந்திக்க போயிருக்காரு. இன்றைக்கு மரியாதைக்குரிய பச்சை தமிழர் சிபி ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு. மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் வேட்டி கட்டிய தமிழர் மூப்பனாரை பிரதமராக வரவிடாமல் தடுத்தார். மரியாதைக்குரிய நம்முடைய அப்துல் கலாம் அவர்களை
வாழும் மகாத்மா வாழும் அந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த வாழும் மகாத்மாவை போல வாழ்ந்த அப்துல் கலாம் அவர்களை 2வது முறை ஜனாதிபதியாக ஒரு தமிழனை வராமல் தடுத்தார். இன்றைக்கும் ஒரு தமிழனை வரவிடாமல் தடுப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டார்கள். அதனால் ஒரு தமிழர் விரோத நடவடிக்கையை திமுக தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பண்பாட்டை அழிக்கிறதுக்கு, தொன்மையை அழிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு நலன்களை காக்கிறதுக்கு, தமிழ்நாட்டை பண்பாட்டை காக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை முன்னோக்கி தான் அவர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நைட்டே தெளிவாக பொதுக்கூட்டத்தை சொல்லிட்டு போயிட்டார். தலைமை கழகத்தை எங்களுடைய கோயிலை அடித்து உடைச்சவனுக்கும் எங்களுடைய அம்மா அமைச்ச ஆட்சியை காப்பாற்றாமல் வெளியே ஓடின 18 எம்எல்ஏக்களை கூட்டி ஓடி நடுத்தரில் விட்டவருக்கும் இந்த இயக்கத்தில் இடம் இல்லை. அத்தனை பேருக்கு இந்த இயக்கத்தில் இடம் உண்டு. யார் இந்த இயக்கத்துக்கு துரோகம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயம் ஒன்றுமே கிடையாது. அதனால் அவர் போய்க்கிறது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த விஷயத்துக்காக போயிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து? அதாவது எடப்பாடி அவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அதிமுக, எம்ஜிஆர் அம்மாவுக்கு பின்னாடி இவங்களுக்கு பொய்யை தவிர வேற எதுவுமே தெரியாது. சரியா? அதனால இவங்க மெட்ரோவுக்கு பணம் வாங்கி கொடுத்தாங்களா? மெட்ரோ திட்டம் வரும்போது ஜெயலலிதா அம்மா வேணான்னு சொல்லி அவங்க தான் கம்பா நின்றது, ஊரறியும் உலகறியும். அதுக்கப்புறம் இவங்க ஆட்சி காலத்தில் இவங்க யாருமே பணம் வாங்கி கொடுக்கல. நம்ம திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் திமுக ஆட்சி இதில் தான் அவங்களே நம்ம பணத்தை செலவு பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து. உங்களுக்கு தான் மோடியவே பிடிக்காது, உங்களுக்கு தான் அமித்ஷா பிடிக்காது, உங்களுக்கு பாசிசம் பிடிக்காது. சார் நீங்க பேசும்போது நான் பேசல, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சு எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்ம பணத்துல வேலையை பார்க்குறோம், அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட எம்பர்ஸ்மெண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு வரலையும் நடந்துகிட்டு இருக்கு. சரியா? 2வது 3வது கட்டத்துக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இன்னும் அதுக்கு இதுவே கொடுக்கல, அந்த ஒப்புதலே இன்னுமே கொடுக்கல. 2 கட்டத்துக்கு தான் முடிஞ்சிருக்கு. 3வது கட்டத்துக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு கொடுக்கவே இல்லை. ஏன் இவர் போகிற ஒரு 3வது கட்டத்துக்கு வாங்கிட்டு வர்றது? 2வது பரமக்குடியிலேருந்து ராமநாதபுரத்துக்கு அது ஏற்கனவே சாங்ஷன் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு கான்ட்ராக்டர்ஸு கிடைக்கல. அதனால தான் நிற்கிது. ஏன்னா அந்த பகுதியெல்லாம் மணல் சார்ந்த பகுதி. அதனால் ரோடு போட்டால் பேந்துரும் அப்படிங்கிற பயத்தில் யாரும் வரமாட்டேங்கிறான். அதனால் அதெல்லாம் நிதின் கட்கரி அப்பயே அதெல்லாம் பேசி முடிச்சு பண்ணியாச்சு. அதனால இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருந்தாங்க. ஐயா ஃபண்ட் அலோகேட் பண்ணது இப்பதான் பண்ணிருக்காங்க. அது உண்மையா பேசுங்க. அப்ப நீங்க சொல்ற ப்ராஜெக்ட் போட்டது உண்மை. ஃபண்ட் பண்ணல 2000 கோடி யாரும் ஒதுக்குனது? இப்ப இவர் போய் கோரிக்கை வச்சவங்க ஒதுக்குறாரு, போய் புடுங்கிட்டு வந்தாரு. சும்மா இருங்க, ஏதாவது நீங்க தயவு செஞ்சு நான் பேசும்போது நீங்க பேசாதீங்க, குறுக்கிடாதீங்க. சரி பேசுங்க. இவங்களுக்கும் இந்த பண ஒதுக்கீடுக்கும் இவர் டெல்லிக்கு போறதுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. டெல்லிக்கு போறது இது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டு வேணாம் உறவு வேணான்னு இவங்க பிரிஞ்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க மேல் இருக்கக்கூடிய பலவிதமான குற்றச்சாட்டுகளை எல்லாம் எடுத்து அமித்ஷா வச்சு இவரை டெல்லி கூப்பிட்டு மிரட்டினதுக்கு அப்புறம் தான் பாஜக கூட கூட்டணின்னு சொன்னாங்க. இல்லைன்னா அன்னைக்கே அவருடைய பையனை கைது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு பேசுகிறாங்க ஒவ்வொருத்தரும். ஆகையினால இவங்களை மிரட்டி தான் பணிய வச்சாங்க. மிரட்டி பணிய வச்சதுனால இவங்க ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் இவர் தான் தலைவர். இவர் ஒரு கோரிக்கை வச்சாரு, அண்ணாமலை இருந்தால் சரி வராதுன்னு சொன்ன உடனே அண்ணாமலையை மாற்றி கொடுத்தாங்க. அதெல்லாம் உண்மைதான். அண்ணாமலையை இவருக்காக தான் அவரை மாற்றினாங்க. இது நிலைமை. இப்போ மறுபடியும் அவங்க போகிறது என்னன்னா, செங்கோட்டையன் உங்களுக்கு தெரியும், கட்சியில் எல்லாத்தையும் சேர்த்தா தான் நம்ம இந்த தடவை ஆட்சியில் நம்ம ஜெயிக்க முடியும், ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு அவர் ஒரு 10 நாள் கெடு கொடுத்தாரு. இப்போ ஒரு 10 நாள் நேத்தோட முடியுது, இன்னைக்கோட முடியுது போல இருக்குது, கொடுத்துருக்காரு. இப்போ அவர் கட்சியிலேருந்து இவர் வேகமாக அவரை எல்லா பொறுப்புலேருந்து நீக்கினார். கட்சியிலேருந்து நீக்கலை, ஆனால் பொறுப்புலேருந்து நீக்கிட்டாரு. செங்கோட்டையன் இவருக்கு சீனியரா, இவர் சீனியரா? யார் கட்சி? செங்கோட்டையனுக்கு பற்றி எனக்கு அம்மாகிட்ட எனக்காக 71 தொகுதி எழுதி அந்த 71 தொகுதிக்கும் அம்மாகிட்ட கையெழுத்து வாங்கி என் கையில கொடுத்தவர் செங்கோட்டையன். அப்படி திமுக யார் சீனியர்? உதயநிதியா, துரைமுருகனா? எப்படி துரைமுருகன் கொடுத்தீங்க? அந்த மாதிரி தான் தெரியும் சார். நீங்க போறீங்க, அப்ப உங்கள மாதிரி தான் எங்களுக்கு தெரியும். பொங்காதீங்க. ஒரு கட்சினா கட்டுப்பாடு. நீங்க தப்பா சொல்றீங்களா? தப்பா எல்லாம் ஒரு இல்ல. செங்கோட்டையன் சீனியரா எடப்பாடியார் சீனியான்னு கேக்குறீங்க. அப்ப திமுக நான் கேட்பேன்ல, மரியாதைக்குரிய உதயநிதி சீனியரா, துரைமுருகா? துரைமுருகன் தொங்க விட்டு துரைமுருகன் உண்மையிலே கொடுத்தா துரைமுருகன் தான் கொடுக்கணும். பாருங்க, ஒரு கட்சினா கட்டுப்பாடு வேணும். எங்களுக்கு உங்க கட்சியில யாருனாலும் பேசலாமா? பாருங்க, நான் என்ன சொல்றேன், நான் இப்போ நீங்க அன்னைக்கே இவருக்கு முதலமைச்சருக்கு முன்னாடியே செங்கோட்டையனுக்கு தான் முதலமைச்சர் பொறுப்பு தரதாக எல்லாரும் சொன்னாங்க.
அந்த ஆமா, அம்மா அண்ணாவுக்கு அப்புறம் நாவலுக்கு தான் முதலமைச்சர் சொல்ல கிடைச்சதா உங்களுக்கு தெரியா? சும்மா அந்த கதையை விடாதீங்க. அண்ணாவுக்கு அப்புறம் யாருக்கு சீனியர் இப்படி கிடைச்சதா? எப்படி கருணாநிதி வந்தாரு? கொஞ்சம் வாயை பொத்திட்டு இருங்க. நான் இப்படி பேசுற பேசுறா? உடனே பொத்துங்க. இப்படி பேசுறியா? பதில் சொல்லுங்க. நீங்க நீங்க அப்ப பொய்யா நீங்க அப்ப இருந்தீங்க இல்லையா? 10 நிமிஷம் பொய்யா பேசுனீங்க. இல்ல, நான் ஏதாவது நீங்க பேசுனேனா? அப்ப நீங்களும் ஒரு ஆளு. நீங்க அப்பெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு எல்லா வரும் தெரியும். அண்ணா திராவிடத்துக்கு எடுத்து நியாயப்படி தர்மப்படி யார் முதலமைச்சர் வந்திருக்கணும்? நாவலரா வந்திருக்கணும், இல்ல எம்ஜிஆர் தான் வந்திருக்காருனா? கருணாநிதி எப்படி வந்தாரு? ஐயா, அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை ஒத்துக்கிறங்க. எப்படி வந்தாருன்னு இருங்க. அன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து கலைஞரை தான் ஆதரிச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவரை வந்து அதே மாதிரிதான் எடப்பாடியாருக்கு எல்லா மாவட்ட செயலாளர் மேஜரா 90% மாவட்டம் எடப்பாடிக்கு ஆதரவு. கட்சி பிரிஞ்ச ஒரு விஷயம் பேச விடுங்க. ஏங்க, நான் என்ன டெல்லியில உட்காந்து அரசியல் பண்ணேன்? நான் சென்னையில தானே உட்கார்ந்து இருந்தேன். சரி, ஆகையினால இவருக்கு வந்து அன்னைக்கு செங்கோட்டையனுக்கு தாமா முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்காக சொன்னாங்க. அன்னைக்கு வந்து எல்லாம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சசிகலா தான். அந்த அம்மா சொன்னபோது அப்போ இந்த மாதிரி நடைமுறை செலவுகளுக்கெல்லாம் பணம் தேவை இருக்கும், நீங்க கொடுத்துட்டு நீங்க ஒப்புக்கொள்ளுங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்கம்மா என்னால் பணம் கொடுக்க இயலாது அப்படின்னு சொன்ன உடனே தான் அவரால் முடியலன்னு ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அப்போ எடப்பாடியை கேட்கும்போது, எடப்பாடி நான் செய்கிறேம்மா அப்படின்னு ஒத்துக்கிட்டு அது மாதிரி அவர் செஞ்சாரு. அவர் முதலமைச்சர். கட்டுக்கதை. அதெல்லாம் கட்டுக்கதை நாங்க பாத்துக்கிறோம். கட்டுக்கதை இது மிகப்பெரிய ஐயா, கட்டுக்கதை கேஸ் போடியா எம்எல்ஏ வக்கீல் கட்டுக்கதை. அந்த வேலையெல்லாம் ஆதாரமே இல்லாம ஆதாரம் இருக்கா இல்லையா நான் தருவோம். சும்மா இருங்க. அந்த அம்மா, அந்த மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் வந்து அம்மா வீட்டுல அவங்க ஒரு ஒன் ஆஃப் தி அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. அவங்களுடைய குடும்பத்தை ஒட்டுமொத்த கட்சியிலேருந்து நீக்கி வச்சுட்டாங்க. ஐயாவுக்கே தெரியும். ஐயாவுடைய லைஃப்பை கெடுத்ததே அவங்க தான் சொல்லிட்டு பலமுறை டிபேட்டில் பேசியிருக்காரு. அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வருது. எல்லாரும் சேர்ந்து பொதுச் செயலாளர் எடுத்து முதலமைச்சர் பதவியை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அவங்கள வந்து நீங்கள் தேர்தலில் போட்ட முடியாததுக்கு ஒரு தண்டனையை வழங்குறாங்க. அந்த ஒரு சூழலில் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் கூடி 89லே மரியாதைக்குரிய எடப்பாடியார் சட்டமன்ற உறுப்பினர். இந்த கழகத்தில் எடப்பாடி செங்கோட்டையன் அவர்களுக்கு என்ன வந்து தகுதி இருக்கோ அதே தகுதி எடப்பாடியார் இருக்கு. 89லே எங்கள் இயக்கம் எம்ஜிஆருடைய மறைவிற்கு பிறகு பிரிந்த காலத்திலேயே சேவல் சின்னத்தில் வந்து நின்று வெற்றி பெற்றவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி. அதனால ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் கூடி இவர் தான் நமக்கு தகுதியாக இருப்பார், இவரால் தான் இந்த இயக்கத்தை காப்பாற்ற முடியும், இவர்தான் தான் இந்த 1.5 கோடி தொண்டர்களையும் காப்பாற்ற முடிவெடுத்து அவரை வந்து சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. இது ஐயா சும்மா ஏதாவது சம்மந்தமில்லாத கட்டுக்கதையெல்லாம் சொல்றாரு. சரி, நிப்பாட்டி கம்பி கட்டுற கதை சொல்லாதீங்க, உண்மையான கதையை சொல்லுங்க. சரியா? அதுல அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு அப்ப எல்லாம் அதாவது அப்ப பரபரப்பா இருக்கும். அதாவது எம்எல்ஏ எல்லாம் பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி கருணாஸ் மேல எல்லாம் குற்றச்சாட்டு வந்தது இல்ல. திருசாலாம் கூட்டிட்டு போய் டான்ஸ் ஆட இப்ப எங்க மேல குற்றச்சாட்டு சொல்ல தப்பா குற்றச்சாட்டு எல்லாம் மரியாதைக்குரிய அண்ணாதுரை இறந்த முன்னாடி நாவலரோ மரியாதைக்குரிய மறைந்த எங்கள் எம்ஜிஆர் தான் வந்திருக்கணும். கருணாநிதி எப்படி வந்தாரு? அதை பற்றி நீ அது சொல்லுங்க விளக்கம். சும்மா இந்த கதையெல்லாம் விடாதீங்க. பழச எப்படி மறந்துட முடியுமா? பழச மறந்துட முடியுமா? பாருங்க, இந்த டான்ஸ் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஆகையினால அப்படியெல்லாம் பிடிச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாரு. அது பண்ணாரு, 4.5 வருஷம் ஆண்டாரு. அதுல எல்லாம் ஒன்றும் குற்றம் காண நம்ம இயலல. அவரு ஆண்டாரு அவ்வளவுதான். ஆனா அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த எம்எல்ஏக்களுக்கு தக்க வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நடந்த எந்த ஒரு தேர்தலையும் இவரால வெற்றி பெற என்ன நல்லதெல்லாம் பண்ணாரு தமிழ்நாட்டுக்கு. சரியா? ஒத்துக்கல இல்லையா? அதுக்கப்புறம் இப்ப நடந்த போன நாடாளுமன்ற தேர்தலையும் பாஸ் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற இயலல. புரியுதா? ஆகையினால இவங்களுக்கு வந்து வீக்கான உடனே சரின்னு அவங்களும் மிரட்டின உடனே இப்ப அவங்களுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது அவங்க கூட்டணி தர்மம் 2 பேரும் இருக்கட்டும். பதில் சொல்லி எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி பெற முடியல சொல்றாரு. ஆமா, எம்ஜிஆர் ஆட்சி 77ல வராரு. ஆமா, 87 வரைக்கும் 12 வருஷம் 10 வருஷம் 3 முறை வந்து தமிழ்நாட்டில் மரியாதைக்குரிய திமுக திராவிட முன்னேற்ற கழக கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வர முடியல. மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் 2011 2021 வரைக்கும் 10 வருஷம் இவங்க ஆட்சிக்கே வர முடியல. பல தேர்தல்கள்ல தோத்து போயிட்டு ஆர்கே நகர்ல டெபாசிட் போயிட்டு பல எலெக்ஷன்ல டெபாசிட் போயிட்டு எங்களை பார்த்து சொல்றீங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து நீங்க தோத்து போயிட்டீங்க, நீங்க ஜெயிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால மேல ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்கான். என்ன, நாங்க வலுவோடையும் வல்லமோட இருக்கோம். எங்கள்ட்ட 65-66 எம்எல்ஏ இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்கட்சி. நாங்க 1 கோடி ஓட்டு போன பார்லிமெண்ட்ல முதல்ல வாங்கிருக்கோம். அதனால நீங்க எங்களை ஏளனமாக ஏத்தலாம் பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி 2026ல நாங்க தான்.
உங்களை வந்து அடிச்சு ஓட விடுறதுக்கு நீங்க வலிமையோட இருக்கோம். அதுல நீங்க எங்களுக்கு எதிரி நீங்க தான். அது நாங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. எங்களுக்கு அவர் தாவேக்கா சொல்றாரு நான் தான் திமுகவுக்கு எதிரின்னு. நாங்க அப்படின்னு சொல்லல. எங்களுக்கு திமுக தான் எதிரி, எதிர்கட்சி அதுதான். அதனால அவங்களுக்கு திமுகவுக்கு எதிரி அதிமுக. நாங்க தான் 2 பேரும் இப்போ ஒன்னும் நாங்க வருவோம் இல்ல அவங்க வருவாங்கன்னு தான் நாங்க கணிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் வீணா போன தம்பி வந்து நான் தான் வந்து திமுகவுக்கு எதிரு அப்படி இப்படின்னு அவர் ஏதோ இருக்காரு. சரியா? அவர் உருட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க உருட்டு இருக்கே. இவர் போனாராம், 2000 கோடி கேட்டாராம், கொடுத்தார். ஏன் போனாரு? எங்க அலைன்ஸ் சம்பந்தமா இந்த மாதிரி செங்கோடையன் போய் பார்த்துட்டு வந்தாரு, பேசிட்டு வந்தாரு. அந்த பிரச்சனைக்காக கூப்பிட்டுருக்காங்க. சரி, நாங்களாவது மக்கள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சம்பளம் கொடுங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுங்க, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுங்க, ஓய்வூதியத்தெல்லாம் கொடுத்துருங்க. போயிருக்காங்க. ஏன் ஓய்வூதியம் உங்க இதுல நொட்டுறது? உங்க ஆட்சியில நொட்டுறது இந்த மாதிரி வளர்க்கிறதான் பேசுறீங்க. எதுக்கு? ஜெயலலிதா அம்மா தானே. ஐயா, ஜெயலலிதா அம்மா தானே இருங்க சோறு இல்லாம கஞ்சி இல்லாம திடுறான். வாத்தியாரு பழைய ரிட்டையர்ட் ஆனவன், அவங்க எல்லாம் கிளியர் பண்ணுங்க. அதை விட்டு பொய்யா போய் தெரியாது. முதலமைச்சரும் பேசுறாரு, துணை முதலமைச்சர், அமைச்சர்களும் பேசுறது, நீங்களும் பேசுறது. தமிழ்நாட்டுல உள்ள அரசு ஊழியர்கள் அத்தனை பேரும் வந்து நூலாக்கி போயிருக்காங்க. உண்மையா இல்லையா? எவனா நிம்மதியா இருக்காங்களா? பாக்கி வச்சுட்டு ஓடுனது யாரு? அது அப்ப பேசுங்க. அப்பா பேசுது. இப்ப 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம். இப்ப நீங்க நாங்களா 5000 கோடி தான் வச்சான். நீங்க 9 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கீங்க. 9 லட்சம் யார் அடைக்கிறது? 5 லட்சம் கோடிக்கு வட்டி கட்டி இருக்கோம். நாங்க ஏமா வட்டி கட்டிட்டு தான் இருக்கணும். ஒரு 50,000 ரூபாய், 5 லட்சத்துக்கு சுதந்திர இந்தியா. இவருங்க அதுல கேவலமான விஷயமா வராது. 1952 வாய்ப்பு தான் கிடைக்குமே தவிர அதுல இருந்து நமக்கு வருமானம் கிடைக்காது. அவங்க ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில போகும்போது நமக்கு டாக்ஸ் வரும், அவ்வளவுதான். மற்றபடி ஒண்ணு நம்ம மாநிலத்துல டெவலப்மெண்ட் ஒர்க் டெவலப்மெண்ட் ஆகும். வேலையாளர்களுக்கு வேலை இருந்தா அவர் எல்லாம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காரு. நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் இதுல அந்த கம்பெனிகள்ல வேலை கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு இளைஞர்கள் மாணவர்கள் தான். வெறுத்து போயிருக்கான், நொந்து போயிருக்கான், நூலா இருக்கான். இந்த ஆட்சி எப்ப தொலைக்கலாம்னு இருக்கான். நீங்க சும்மா நீங்க வந்து கண்ணாடி கூண்டுல இருந்து பேசலாம், நீங்க ரூம்ல உட்காந்து பேசலாம், வெளியே போய் பேசுங்க. இந்த ஆட்சி நல்லாச்சின்னு சொல்லுங்க. கல் எடுத்து எறிஞ்சிடும். அவ்வளவு கோபமா இருக்கா மக்கள்? முதல்ல புரிஞ்சுங்க. கள்ளத்தினுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். கோபத்துல இருக்காமா? இவங்க என்ன சொன்னாங்க? நாங்க வந்தா 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம், 2 லட்சம் பேருக்கு அரசு வேலை தர்றான், 3 லட்சம் பேருக்கு அரசு சார்ந்த நிறுவனத்துல தர்றான், 5 லட்சம் பேருக்கு நாங்க பிரைவேடைஸ்மா தர்றோம். எங்க கொண்டு வந்தீங்க? போனீங்களே வெளிநாட்டுக்கு பயணம், எத்தனை கோடி ஈர்த்து வந்தீங்க? பொய்யா பேசுறது. பொய்யா பேசிருக்கோம். 15,000 முதல்ல இங்க தொழில் செய்யறதுக்கான ஏதாவது ஒரு நியாயமான சூழல் இருக்காங்க. எங்க பார்த்தாலும் சமூக ஆர்வல இந்த அரசின் மீது தவறு சொல்றானா அவனை வந்து லாரி ஏத்தி கொள்றீங்க, கொலை பண்றீங்க. நம்ம மரியாதைக்குரிய டிபேட்ல கலந்துக்கிறாரு மூர்த்திமார் ஆள்ல தூக்கி குண்டாஸ்ல போடுறீங்க. என்ன இல்ல யாராவது பேசினா உடனே அவன் வீட்டுல போய் அது என்ன சவுக்கு சங்கர் வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் சாணியை கரைச்சி ஊத்துறீங்க, மலத்தை அள்ளி கொட்டுறீங்க. இப்படி யாராவது தமிழ்நாட்டில் நிம்மதியா வாழ முடியுதா? யாராவது உங்களை எழுத்து பேசினா அவனுக்கு அடி உத மலத்தை தூக்கி திமுக பண்ணான திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் செல்வபுரத்தை பண்ணான உலகத்துக்கே தெரியுது. அவனே ஒத்துக்கிட்டாங்க. செல்வபுரத்துக்கு துண்டு போட்டது, செல்வபுரத்தை வீட்டுக்கு போனது, அவங்க பேசினது எல்லாம் அவர் ஆள் அனுப்பிச்சு விட்டது உலகத்துக்கே தெரியுது. சரிங்க, சரி, இதுதான் ஓகே. ஒரு மரியாதைக்குரிய அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வக்பு வாரிய சொத்தை வந்து கொள்ளையடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மறைந்த காவலர் எஸ்ஐ, அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் சார்பு ஆய்வாளர், அவர் என்ன சொல்றாரு? முதலமைச்சருக்கு வந்து கடிதம் கொடுக்குறாரு. முதலமைச்சருக்கு கோரிக்கையாக வைக்கிறாரு, இங்கே வந்து திருடு போகுது, இந்த சொத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. அவன் யார் பிடிக்காதவனோ அவனுக்கே அந்த மனு போய் அவனை வந்து கொலை செய்கிறாங்க. இது என்ன நியாயம்? ஒரு இஸ்லாமியத்தினுடைய சொத்துக்கள் வந்து கொல்ல போது அந்த சொத்தை வந்து காப்பாத்துக்குன்னு மனு கொடுத்தா யாரு மனு கொடுத்தா அவனே கொலை பண்றாங்க. இதான் நடக்குது தமிழ்நாட்டுல. உண்மையா இல்லையா? ஒரு 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 ரொம்ப அசிங்கமா வெட்கக்கேடா இருக்கு. திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர், ராணிப்பேட்டை பக்கம், அது ஒத்துக்கிறது. எனக்கு நான் 15 வருஷமா திருடித்தான் பொழைக்கிறேன், எனக்கு திருடுங்கிறது எனக்கு வந்து கைவந்த கலை. அப்ப திருடுறதுக்கு ஒரு நோய் வரணுமா? 15 வருஷமா திமுக ஊராட்சி மன்ற தலைவரா. ஒரு ஊராட்சி மன்றத்திலிருந்து தமிழ்நாடு உள்ள அந்த மேல திருட்டு கேஸ் இருக்கு.
15-20 கேஸ் இருக்கு. அந்த கட்சியில வச்சுக்கிட்டு அந்த கட்சியில ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிட்டு முதலமைச்சரோட போது நம்ம போட்டோ எடுக்குது, துணை முதலமைச்சரோட போட்டோ எடுக்குது, அங்கே உள்ள அமைச்சர்கிட்ட போட்டோ எடுக்குது. இந்த ஆட்சிக்கு இதை விட என்ன வெக்கக்கேடு வேணும்? இப்படி இது மட்டுமா நடக்குது? எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் அபின், எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள். அதை யாராவது தட்டி கேட்டால் உடனே வந்து அவனை போட்டு அடிக்கிறது, வெட்டுறது. அதை யாராவது பெட்டிஷன் அனுப்புனா அந்த பெட்டிஷன் யாருக்கு அந்த போலீஸ் கூப்பிட்டு யார் விற்கிறானோ அவனுக்கே போய் அவனை கொலை பண்ணுறது நடக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் இல்லை. தலைவிரிச்சு ஆடுது இங்கே பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு எந்த நாட்டில இருந்து இங்கே தொழில் முதலீட்டுக்கு வருவான்? அப்ப எவ்வளவு ஒரு பொய், எல்லாமே பொய். தொழில போய் நாங்க ஈர்த்து வர்றோம். அதிமுக தான் பண்ணுது, அவங்க தொண்டன் தான். திமுக ஒரே வரல சொல்லிட்டு போறீங்க. நான் வந்து களத்துல நடக்கிறத நான் யதார்த்தமா சொல்றேன். அந்த யதார்த்தத்துக்கு பதில் சொல்லுங்க. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய எடப்பாடியும் நீங்களும் நீங்க நாசமா போயிருவீங்க. யார் நல்லவர்? கண்ணதாசனே சொல்லிட்டு போயிட்டாரு அந்த காலத்துல. அதை சொன்னாங்க அசிங்க. நன்றி.